நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றிருந்தது. அன்றைய தினத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களினால் எங்களுடைய சம்மேளனத்தின் மீது இரண்டாமடக்குள்ள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் மீது சில தவறான அல்லாவிட்டால் நம்பகத்தன்மையற்ற சில வினாக்களை எழுப்பி அந்த சபையிலே பெரிய ஒரு அமளிதுமளியை ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அன்றைய தினத்திலே அந்த கூட்டத்திற்கு எமக்கான அழைப்பிதழை அனுப்பாததன் காரணமாக அரசு அதிபரிடமிருந்து வருகின்ற அழைப்பிதழ் கிடைக்காததன் காரணமாக அன்றைய கூட்டத்தில் நாங்கள் சென்றிருக்கவில்லை. எனவே அவருக்கான பதிலை அந்த இடத்திலே எங்களால் வழங்க முடியாமல் இருந்தது. எனவே அந்த அன்றைய தினத்தினுடைய செய்திகள் எங்களுக்கு முழுமையாக கிடைத்ததன் பிற்பாடு நாங்கள் அதற்கான பதிலை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற வகையிலே உங்களுடைய ஊடக மையத்தை நாடி வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய செய்தியை தயவு கூர்ந்து நீங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்தில் வேண்டிக் கொண்டு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களாலே முதலாவதாக விடுக்கப்பட்ட வினா இரண்டாமடுக்குள்ள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பதிவு செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பை கடந்த 2 கூட்டங்களுக்கு அழைத்திருந்தீர்கள், இப்பொழுது இன்று அழைக்கவில்லை. எனவே ஏன் அப்படி ஒரு பதிவற்ற அமைப்பு என்கின்ற தொனியிலே உச்சரித்திருந்தார்கள். இதை நாங்கள் உண்மையிலேயே 2016ஆம் ஆண்டு நாங்கள் அந்த அமைப்பை சட்டபூர்வமாக பதிவு செய்திருந்தோம். அதே திணைக்களத்தில் அந்த திணைக்களத்தினுடைய பதிவு பல்வேறுபட்ட உயர்நிலை திணைக்களங்களுக்கு கொழும்பு திணைக்களங்கள் வரைக்கும் அதனுடைய பதிவினுடைய விடயங்களை அந்த அப்போதிருந்த ஆணையாளர் மாவட்ட ஆணையாளர் தகவலை அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு உப சட்ட விதியையும் நாங்கள் அந்த பதிவின் போது சமர்ப்பிச்சிருந்து அதுவும் அங்கீகாரம் பெற்று அவர்களால் ஒப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்ற ஒரு சட்ட விதியாக நாங்கள் இதனை வைத்திருந்து தான் எங்களுடைய சம்மேளனத்துடைய நிர்வாக செயல்பாட்டை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பை 2022ஆம் ஆண்டு எங்களுடைய அமைப்பினுடைய பதிவிலே பேரில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது இருக்கின்ற பிரதி ஆணையாளர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த விடயத்தில் நாங்கள் 2 பொதுக்கூட்டங்களை எங்களுடைய சம்மேளன பொதுக்கூட்டங்களை கூடி அதிலே சில திருத்தங்களை செய்த பொழுது அப்பொழுதும் அவர் உடன்படவில்லை. தற்போது ஒரு புதிய பேரொன்றுக்கு நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய பதிவில் ஒரு சிறிய மாற்றம், பேரில் ஒரு மாற்றம் உண்டு. நாங்கள் உடன்பட்டு அந்த திணைக்களத்தோடு நாங்கள் உடன்பட்டு அந்த பேர் மாற்றத்துக்கு வந்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் எங்களுடைய கணக்கறிக்கை சம்பந்தமான ஒரு விடயத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் 3 கோடி ரூபாய் வரையான நிதியை நாங்கள் அறவீடு செய்தது போல 2 கோடியே 57 லட்சம் என்கின்ற வகையிலே ஒரு கணக்கை கோப்பாய் என்கின்ற ஒரு பாராளுமன்றத்தின் ஒரு உயர்குழுவில் அது சம்பந்தமான விசாரணை நடப்பது போன்ற செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். உண்மையிலே நாங்கள் சட்டபூர்வமாக நாங்கள் எங்களுடைய கணக்காய்வை முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு சட்ட நிறுவனத்திடம் கணக்காய்வு நிறுவனத்திடம் நாங்கள் எங்களுடைய கணக்குகளை ஆய்வு செய்து இதை எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆணையாளர்களுக்கு அதிகாரிக்கு அனுப்பி இதை எங்களுடைய பொதுச்சபையிலே எங்களை உபவிதிக்கு அமைஞ்சவாறு பொதுச்சபையிலே சமர்ப்பித்து பொதுச்சபையிலே அந்த மக்களுடைய அந்த பொதுச்சபை பிரதிநிதிகளுடைய அங்கீகாரத்தை பெற்று நாங்கள் இதை நிறைவேற்றி இருக்கின்றோம். எனவே ஒரு சமூக அமைப்பு என்கின்ற வகையில் அது தன்னுடைய உபவிதிக்கு கட்டுப்பட்டு சட்ட விதிக்கும் உபவிதிக்கும் கட்டுப்பட்டு ஒரு சமூக அமைப்பு என்ற வகையிலே அது பொதுச்சபைக்கே உச்சமாக கட்டுப்பட்டது என்கின்ற வகையிலே நாங்கள் அந்த பொதுச்சபைக்கு எங்களுடைய கணக்கறிக்கையை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்று புதிய நிர்வாக தெரிவை நாங்கள் அரசு அதிகாரிகள் முன்னிலையிலே நாங்கள் எங்களுடைய புதிய நிர்வாகத்தையும் கடந்த ஆண்டு தெரிவு செய்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய கணக்கு என்பதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகம் எவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் 2 வகையில் அவருக்கான சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் உணர்கின்றோம். அது எவ்வாறு என்று சொன்னால் எங்களுடைய கணக்காய்வினுடைய சமரி ஒன்று இங்கே இருக்கின்றது. இதிலே எங்களுடைய நெற்களஞ்சியம் என்கின்ற அலுவலகம் என்கின்ற 2 சொத்துக்களினுடைய பெறுமதி 2 கோடியே 53 லட்சம் என்கின்ற கணக்கொண்டை எங்களுடைய சொத்து அந்த மொத்த கணக்கினுடைய விவரத்துக்களே இருக்குது. அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் 2,54,51,949 ரூபா 76% என்கின்ற ஒரு மொத்த கணக்கு அந்த கணக்காய்வு நிறுவனத்துக்கு கணக்குக்குள் இருக்கின்றது. எனவே இந்த 2,50,00,000 எங்களுடைய
காசு கணக்காக அவர் கருதி இந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இது எங்களுடைய சொத்து உட்பட்ட மொத்த கணக்கினுடைய ஒரு சமரி. எனவே இதை அவர் மிக தெளிவாக அவர் இந்த கணக்கறிக்கையை ஆய்வு செய்து அதை அறிஞ்சிருக்க வேண்டும். எனவே அவர் இது ஒரு எழுந்தமானமாக அவர் இந்த விடயங்களை கையாண்டிருக்கின்றார். உண்மையிலே எங்களுக்கான இந்த 6 வருடங்களுக்கான காசு நடைமுறைகள் வந்து ஒரு 48 லட்சம் அல்லது 50 லட்சத்துக்கு உட்பட்ட கணக்காகத்தான் எங்களுடைய கணக்குக்குள் காசு நடைமுறைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காசுகளை நாங்கள் எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், அதை எவ்வாறு செலவு செய்கின்றோம் என்பதற்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கின்றது. நாங்கள் எங்கள் எழுந்தமானமாக நாங்கள் அந்த காசு விடயங்களை நாங்கள் கையாளுவதில்லை. இது ஒரு மாவட்ட விவசாய இரணமடு குளத்துடைய பயிற்சிகை குழு கூட்டம் 2023 ஒன்று உதாரணத்துக்கு காட்டுகின்றோம். இது ஒரு அரசு அதிபர் தலைமையிலே நிறைந்த அதிகாரிகள் மத்தியிலே நடக்கின்ற ஒரு கூட்ட தீர்மானம். இதிலே குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றாமைக்கு எதிராக எடுக்க நடவடிக்கைகள் என்று போட்டுட்டு வாய்க்கால் பராமரிப்புக்கு ஏக்கருக்கு 1000 ரூபாவும் சம்மேளன பங்கு நிதியாக ஏக்கருக்கு 100 ரூபாவும் அரசு அதிபர் கல்வி நிதியத்திற்கு ஏக்கருக்கு 100 ரூபாவும் என்கின்ற தீர்மானங்களை அந்த சபையிலே நிறைவேற்றி தான் இந்த காசை நாங்கள் அறவீடு செய்கின்றோம். அதாவது சம்மேளனத்துக்கு கொண்ட ஒரு நிதியை மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே அதிகாரிகள் முன்னிலையிலே பகிரங்கமாக முன்மொழியப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பற்றுச்சீட்டுகளை எங்களுடைய கமக்கார அமைப்புகளுக்கு வழங்கித்தான் நாங்கள் இந்த நிதியை அறவீடு செய்கின்றோம். இந்த நிதியை எவ்வாறு அறவீடு செய்கின்றோமோ அதே போல செலவுறுதி சீட்டுகளின் ஊடாக நாங்கள் இதற்கான செலவுகளை நாங்கள் செய்யப்பட்ட கணக்கினுடைய அறிக்கை தான் இந்த கணக்காய்வு அறிக்கை. எனவே எங்களுடைய கணக்குகள் எல்லாம் ஒரு முறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கணக்கில் இன்னும் ஒரு வகையான சந்தேகம் மக்களுக்கு ஏற்படலாம். இரணமடு குளத்தின் கீழ் 21,000 ஏக்கர் வயல் நிலங்கள் இருக்கின்றன. இதிலே அந்த வாய்க்கால்களை பராமரிப்பதற்கென்று ஒரு நிதியை ஏக்கருக்கு 1000 ரூபாய் வீதமும் அந்த நீரை வழங்குகின்ற கமவிதானைக்கு ஏக்கருக்கு 300 ரூபாய் என்று சொல்லியும் ஒரு நிதி அறவீடு செய்யப்படுகின்றது. அவ்வாறு 21,000 ஏக்கருக்கு 1000 ரூபாய் அப்படி அந்த நிதியை அறவீடு செய்தால் 2 கோடியே 10 லட்சம் ரூபாயை நாங்கள் சேகரிக்கலாம். இந்த நிதி எந்த சந்தர்ப்பத்திலும் இரணமடு சம்மேளனம் அறவிடுகின்ற நிதி இல்லை. இது இரணமடு சம்மேளனத்துக்குள் இருக்கின்ற 28 கமக்கார அமைப்புகள் தன் பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்களுக்கு ஏற்றவாறு அறவீடு செய்து அது செலவு செய்கின்ற ஒரு நிதி. இதில் எந்த விளக்க குறைபாடு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நாங்கள் இதை இந்த ஊடகத்தின் ஊடாக உங்களுக்கு இந்த செய்திகளை நாங்கள் தருகின்றோம். அதேபோல் அவரால் வெளியிடப்பட்ட இன்னும் ஒரு தகவல், உரமானியத்தை இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ள நிலங்களுக்கு உரமானியங்களை வழங்கினதாக ஒரு செய்தி ஒன்றை அவர் அதிலே வெளியிட்டிருந்தார். இதுவும் ஒரு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தினுடைய அறிக்கை. 2021ஆம் ஆண்டில் இரணமடு குளத்தினுடைய சிறுபோக பயிற்சிக்கான கூட்ட அறிக்கையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. வட்டக்கட்சியில் அமைந்துள்ள சிவில் பாதுகாப்பு பிரிவு இம்முறை சிறுபோக நெற்செய்கைக்கென மொத்த விஸ்தீரணத்தில் 65 ஏக்கர் நெற்செய்கைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த சிவில் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே வருகை தந்திருந்து தங்களுடைய அந்த பண்ணை நிலத்திற்கும் நீர் தருமாறு கோரிக்கையை முன்வைப்பார்கள். இதை அரசு அதிகாரிகள் தலைமையிலே அதுக்கான ஒப்புதல்கள் கிடைக்கப்பெறும். அவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற ஒப்புதல் பயிர் செய்கைக்காக 65 ஏக்கர் நிலத்துக்கு நீர் வழங்கப்பட்டால் அந்த பயிர் செய்கின்ற நிலத்துக்குரிய உரத்தையும் வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த தீர்மானத்தின் ஊடாக அந்த இராணுவத்தினுடைய நிலங்களுக்கு உரங்கள் சென்றடையும். இது எங்களுக்கான கடமை அல்ல, இது கமக்கார அமைப்புகளோ சம்மேளனமோ செய்கின்ற கடமை அல்ல, இது அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கின்ற ஒரு கடமை. எனவே நாங்கள் இந்த விடயங்களை மிக தெளிவாகவும் உண்மைத்தன்மையோடும் நேர்மையோடும் எங்களுடைய சம்மேளனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தான் எவ்வாறோ ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பெற்று தேசிய கணக்காய்வு நிறுவனம், ஜெனரல் ஆடிட் என்று சொல்லப்படுகின்ற தேசிய கணக்காய்வு நிறுவனம் கடந்த 8ஆம் தேதி முதலாம் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு எங்களை கிளிநொச்சியிலே வந்து சந்தித்து எங்களுடைய கணக்குகள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு என்னென்ன விடயங்களை கொடுக்கணுமோ கணக்காய்வு அறிக்கையில் இருந்து எங்களுடைய சம்மேளனத்தினுடைய உபசவிதி யாப்பிலிருந்து எங்களுடைய அறிக்கை கோப்புகள், தீர்மானத்துக்குரிய அறிக்கை கோப்புகள், வரவு சிட்டைகள், செலவு சிட்டைகள் உட்பட்ட அனைத்தையும், கணக்கறிக்கை உட்பட்ட அனைத்தையும் நாங்கள் அவர்களுக்கு ஒப்படைத்து அவர்களிடமிருந்து நாங்கள் ஒப்புதலையும் கடிதத்தையும் பெற்றிருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டதுக்கான பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த திணைக்களம், ஒரு கணக்காய்வு திணைக்களம் ஒரு
சிறு தவறு விட்டதாக நாங்கள் உணர்கின்றோம். எங்களிடம் இந்த ஒவ்வொரு ஆவணங்களையும் பெறுகின்ற பொழுது அந்த திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்த ஒருவரோ அல்லது திணைக்களத்தோடு சம்பந்தப்படாத ஒருவரையும் கொண்டு வந்து வச்சு எங்கள் மீதான ஒரு விசாரணை நடத்துவது போன்ற ஒரு விடயத்தை செய்திருந்தார்கள். அவ்வாறு அதோடு ஒரு ஊடகவியலாளரையும் கொண்டு வந்து இந்த விடயங்களை படம் எடுத்து இந்த செய்திகளை செய்து விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் இந்த ஊடகவியலாளர்களை வைத்து நாங்கள் இந்த விடயங்களை ஒப்படைக்கலாமா, இது முறையா, எனவே நாங்கள் இதை ஒப்படைப்பதற்கு உடன்படவில்லை என்று கூறியதன் பிற்பாடு அந்த ஊடகவியலாளரை வெளியிலே அனுப்பியதன் பிற்பாடு அந்த விடயங்களை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். எனவே இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது சம்பந்தமான எங்களுடைய கவன முறைப்பாட்டை நாங்கள் அதுக்குரிய கணக்காய்வு அதிகாரிகளுக்கு, மாவட்ட அதிகாரியும் மற்றதும் தேசிய மட்ட அதிகாரிகளுக்கும் நாங்கள் அதுக்குரிய முறைப்பாட்டையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே எங்கள் தரப்பில் ஏதாவது குறைகள் இருக்குமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் உரிய அதிகாரிகளோ உரிய எந்த திணைக்களங்களோ எங்களுடைய மேசைக்கு அழைத்து அவருடைய மேசைக்கு அழைத்து எங்கள் மீதான சந்தேகங்கள் தீரக்கூடிய அளவுக்கு எங்களிடமிருந்து விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முழுமையான ஆவணங்களோடு தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கூறி இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்தக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. அர்ச்சுனா எம்பி இந்த குற்றச்சாட்டை சொல்லக்குள்ள ஸ்ரீதரன் எம்பியை தொடர்படுத்தியான்னு சொல்லுவார். கிளிநொச்சி மாவட்டம் ஒரு தமிழ் தேசியத்தோடு பற்றுக்கொண்ட ஒரு மாவட்டம். அதில் தேசிய பற்றோடு அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் என்ன, அல்லாட்டி அங்கே இருக்கிற பொது அமைப்புகளாக இருந்தால் என்ன, வேறு எந்த சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் அந்த தேசிய சிந்தனையோடு பயணிக்கின்ற 80% மக்கள் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தேசியத்தை உடைக்கணும், இதை வேறு ஏதோ ஒரு வகையில் இதை விலப்பட்டு போக செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களுடைய சம்மேளனத்தை கூட உடைத்து எங்களை இயங்காத நிலைமைக்கு கொண்டு வந்து இது வேறு ஒருவருடைய கைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள்நோக்க கூட்டு முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். விவகாரம் தொடர்பாக நீங்கள் ஆதாரங்களை காட்டுகிறீர்கள். இது தொடர்பான ஆதாரங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் இருக்குதானே? நிலையில் அவர்களையும் அந்த சந்தர்ப்பத்தில் அதை காட்டாமல் அதை மறைக்க சந்தர்ப்பம் இல்லை. அதிகாரிகளுடைய செய்திகளை நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் ஊழல் நடைபெறவில்லை, மோசடியார்கள் நடைபெறவில்லை, முறைப்படியான தீர்மானங்களின் பிரகாரம் நிதிகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது, முறைப்படியான தீர்மானங்கள் மூலம் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அதேபோல பதிவு 2016 செய்யப்பட்டிருக்கின்றது, அதில் திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அதிகாரிகளால் நேர்மையாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆவணங்களை கொண்டு செல்வதாக இருந்தால் அவர்கள் நிகழ்ச்சி நிரலிலே இன்ன விடயங்கள் பேசப்பட போகின்றது என்று குறிப்பு சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதற்குரிய ஆவணங்களை கொண்டு செல்ல முடியும். நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டிருப்பேனா இருந்தால் இந்த ஆவணங்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்திருக்காது. எனவே இதை ஒரு விடயமாக பேச போகிறோம் என்று கூறியிருந்தால் அது அதிகாரிகளாக இருந்தால் என்ன, எங்களுக்கு அழைப்பு விட்டு இதுக்கு தான் பேச போகிறோம் நீங்கள் வாங்கலன்னு கூறியிருந்தால் நாங்கள் அந்த உரிய ஆவணங்களோடு அவற்றை சமர்ப்பித்து எங்களுடைய நியாயங்களை நிலைநாட்டி இருப்போம். எனது பேர் ராசரட்னம் வழங்குமுறன். நான் சமாசத்தின் நீண்டகால உறுப்பினர் தொடர்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இன்று எங்களோட குற்றச்சாட்டு, அர்ச்சனா அவர்களின் குற்றச்சாட்டு எங்களை மட்டுமில்லை, இது எங்களோட ஒரு சிறிய அமைப்பு, சிறிய தொகை. இவர்களின் செயல்பாடு மக்களுக்காக இயங்குகிற ஆள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக என்பதனை எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. என்னவென்றால் எங்களுடைய அமைப்புகள் எங்களுடைய அமைப்புகளுக்கு தேவைகள் கணக்க இருக்குது. இன்றைக்கு நாங்கள் கோட்டில் நெல்லுக்காய போடுற காலத்தில் இருக்கிறோம். அதால் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. எங்களுக்குரிய தொழில்நுட்ப இதுகளை கொண்டாடுறதுக்கான எங்களோட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதுகளை பெற்றுத்தர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சேவை செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு இப்படியான அவதூறை செய்து இந்த அடுத்த சந்ததி, அதாவது எங்களோட இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும், அடுத்த சந்ததி இந்த விவசாயத்துக்கு நுழையிறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் இந்த எம்பிமார் செய்வினமான்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர்கள் இந்த சண்டைகளால், அதாவது அவர்கள் இந்த கீழ்த்தரமான அதாவது எண்ணப்பாடு, அவர்களது எண்ணம் மற்ற கதிரைகளை பிடிப்பதற்கான எண்ணமே இருக்கிறதை ஒழிய அவர் திட்டவட்டமாக எங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடை செய்யவில்லை என்பது தான் இதில் இருந்து எங்களுக்கு விளங்குது. ஆனால் ஒரு சாரார் அவருக்கு முறைப்பாடு கொடுத்திருந்தால் இந்த எங்களுடைய 2-3 சமாசத்தை
அவர் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் ஒரு நேர்மையான ஒரு ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருந்திருந்தால் எங்கள்கிட்டையும் மறுபுறவும் கேள் இந்த ஒரு விதி இருக்குது, அந்த விதிக்கு அமைய எங்களை கேட்டுத்தான் அவர் செய்திருக்கணும், ஏதோ முறைப்பாடு அங்கே முன்வச்சிருக்கணும். ஏன் இதை செய்யலை? இவ்வளவு பெரிய அறிவாளி படித்தவர் மேதை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த மேதத்தன்மை ஏன் எங்கள்கிட்ட அதை காட்டவில்லை என்றது தான் எங்களுக்கு இருக்கிற ஆதங்கம். உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் எல்லாருக்கும் சமம். அவர் அரசியல்வாதி என்றால் நாங்கள் விவசாயிகள், எங்கள்கிட்ட இந்த அரசியலை பார்க்கக்கூடாது, அவையின் அரசியலை அவையில் செய்யட்டும். நாங்களும் இல்லை அரசியல்வாதிட்டையும் நாங்கள் அரசாங்கத்திட்டையும் போய் மண்டிடுவோம், எல்லார்கிட்டையும் கேட்குறோம் என்னென்னு சொன்னால் எங்களோட அபிவிருத்தியை மேம்படுத்த சொல்லி. நவீன தொழில்நுட்பங்களை இங்கே எங்களுக்கு இந்தியாவில் எத்தனையோ தொழில்நுட்பம் இருக்குது. நாங்கள் ரோட்டில் போட்டு எங்களை ஆக்களை சாகடிக்க விரும்பவில்லை. ஆனால் அதில் கூட செய்து தர்றதுக்கு பக்கிலே இவர்களுக்கு எங்களோட அபிவிருத்தி நேரத்தையும் வீணடித்து ஏன் இப்படி செய்யணும்ன்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இனிமேலும் காலங்களிலாவது இதை நிவர்த்தி செய்து எங்களுக்குரிய விவசாய உள்ளீடுகளை பெற்றுத்தர்றதுக்கும் எங்களை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்குமான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம்ன்றது தான் எங்களோட ஆதங்கம். மற்றது இதில் காட்டியிருக்கிற அந்த கணக்கு அறைக்க அவர் இந்த சொத்து ஐந்தொகை, அந்த சொத்தை தான் இந்த பெரிய சொத்து, இந்த பெரிய மில்லியன் ரூபாய் என்று சொல்லுறது அவருக்கு என்ன எப்படியான இந்த அறைகுறி என்றது எங்களுக்கு தெரியலை. சொத்துக்களை கொண்டு வந்து அதாவது நடைமுறை அல்ல சொத்து, நடைமுறை சொத்துன்றது காசு. அந்த காசை பார்த்து அதுக்குள்ள பார்த்து பிடிக்கலாமல் ஏன் இப்படி எங்களை பிள்ளையா இந்த பெரிய சொத்தை நிதியை மோசடி செய்தமா என்ற ஒரு கொள்கையை ஜனத்தில் பரப்பி அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்றதை அவர் எங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தட்டும். அவர் வேணுமென்று சொன்னால் அவர் எங்கே கூப்பிடுறாரோ அந்த இடத்துல அவருக்கு போய் நாங்கள் விளக்கம் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 100% அவரை நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அவர்கிட்ட நாங்கள் எங்களோட பிரச்சனையை சொல்லுவோம். ஆனால் எங்களை குழப்ப வேணுமென்று, அதாவது இந்த நாட்டையும் குழப்பி எங்களையும் குழப்பி ஏனப்பா இப்படி செய்கிறாருன்றது எங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அவர் என்னத்துக்கு என்ன செய்து அவருக்கு இந்த அரசியல் என்ன பண்ணுறது எங்களுக்கும் தெரியாது. எங்கள நிலப்பாடு விவசாய சமூகமாக எங்களோட விவசாயத்தை மேம்படுத்துறதுக்குரிய நடவடிக்கையில் எங்களுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி தரக்கூடிய வல்லமை இருக்கான்றதை தெளிவுபடுத்தணும்.